வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா, நம்ம லட்சுமி அவங்க கல்யாண ஃபோட்டோவை பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறாங்க. இந்த ஃபோட்டோவை பைரவனே எனக்கு தந்து சந்தோஷப்படுத்திட்டாங்க அப்படின்னு இது என் கூடவே எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல தூக்கி வச்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதாவுக்கு தெரிய வருது, லட்சுமி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டா. இவளை நைட்டோடு நைட்டாக வீட்டை விட்டு கழுத்தை குத்தி வெளியே தள்ளணும்னு பார்த்தா இவள் எங்கே போய் ஒளிஞ்சான்னு தெரியலை. இப்போ மறுபடியும் நிற்கா. இப்போ அவள் ரூமில் என்னத்தெல்லாம் கொண்டு வச்சுருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ரூமில் நம்ம லட்சுமி கொண்டு வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் பார்க்க நேரம் அவங்க கண்ணில் நம்ம லட்சுமியோட கல்யாண ஃபோட்டோ பட்டுருது. அதோட ஆடி போகிறாங்க. என்ன அப்போ காஞ்சனா பயப்படுறது இதுக்கு தானா அப்படின்னு அந்த இடத்துல இந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப நல்லதுக்கு தான். எப்போ சந்தர்ப்பம் கிடக்கோ அப்போ திருவோட ஆட்டத்தை முடிக்கிறதுக்கு இது நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம லட்சுமி கண் கலங்கியபடி நம்ம அம்பிகா வீட்டில் வந்துருந்து அவங்க ஃபோட்டோ கல்யாண ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. இதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா அவர் என்னமோ என்னை தேடிக்கிட்டே தான் இருக்காரு. நான் தான் அவரை அவர் கண்ணில் படாமல் நான் தான் தப்பிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அவர் எங்கே இருந்தாலும் அவர் கட்டிக்க போகிற பொண்ணோட சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு அந்த இடத்துல அவருக்கு வாழ்க்கையில் நான் குறுக்க விட மாட்டேன். என்னை இக்கட்டான நிலையில் இந்த கஜேந்திர மாமாட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு என் காலத்தில் தாலி கெட்டுனாரு. நீ ஒரே காரணத்துக்காக அவர் வாழ்க்கையை அழிக்க நான் மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவை எடுத்து அப்படியே சந்தோஷமாட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வாராங்க வீட்டுக்கு. அவங்க கேட்டு துறந்த சவுண்ட் எல்லாம் பார்த்துட்டு காருக்கு சத்தம் கேட்குது. நம்ம அம்பிகா அம்மா பையன் வீட்டுக்கு வந்தாச்சு போலுக்கு அப்படின்னு அந்த இடத்துல பார்க்க போகிறாங்க. ஆனால் நம்ம கேட்டை பூட்டிட்டு நம்ம திவ்யா கால் பண்ணுறாங்க. திவ்யா கிட்ட பேசிக்கிட்டே அப்படி இருந்தாப்புல இந்த லட்சுமி கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு சரி இருக்கட்டும் நம்ம பிறகு பார்த்துக்கிடலாம் அப்படின்னு கிளம்பி போயிடறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம கவிதாவுக்கு பயங்கர ஷாக்கு. நம்ம காஞ்சனாக்கா நைட்டோடி நைட்டாக இவளை அடித்து வீட்டை விட்டு துரத்திடு அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தேன். இவள் பேக்கையும் காணலை, இவளையும் காணலை. இப்போ பார்த்தா இவள் வீட்டில் வந்திருக்கா அம்பிகாவை கவனிக்க. இவள் எதுக்காக இப்போ வந்தா அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிட்டு இருக்க நேரமே நம்ம அம்பிகா அம்மாவுக்கு நம்ம லட்சுமி காப்பியை கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நேற்று அவசரமாக எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேம்மா. அதுக்காக உங்கள்கிட்ட கூட சொல்ல முடியலை. நான் கடைசி பஸ்ஸு ஊருக்கு போகிறது மிஸ் ஆக்கிடக்கூடாதுன்னு அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்ல நேரம் சரி உன் பாட்டி இப்போ நல்லா தானே இருக்காங்க லட்சுமி அப்படின்னு கேட்க நேரம் ஆமாம் என் பாட்டி இப்போ நல்லா தான் இருக்காங்கம்மா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லூரம்மா அவங்கள எப்போவுமே நல்லா தான் ஆக்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்குறாங்க கவிதா. என்ன மறுபடியும் நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டியா, உன்னை விட போகிறது இல்லடி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இவா என்னது கொண்டு வந்திருக்காங்க, பேக்கில் என்ன இதெல்லாம் இருக்குது, ஆனால் பேக்குக்குள்ளே நம்ம இந்த வீட்டில் உள்ள ஒரு விலையுயர்ந்த பொருளை தூக்கி நம்ம வச்சு இவ மேலே திருட்டு பலியை கட்டி இந்த அம்பிகா கையாலே இவளை வெளியே கழுத்தை ஊற்றி தள்ளணும், அதுக்கு ஏதாவது வழி உண்டா பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பொருளை தூக்கிக்கிட்டு நம்ம கவிதா லட்சுமிக்கு பேக்கில் வைக்கிறதுக்கு ஓடுறாங்க. ஓடி போய் நம்ம லட்சுமிக்கு பேக்கை திறந்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அதில் இருக்க லட்சுமி கல்யாண ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பயங்கரமாக அதிர்ச்சியாகவே நிற்கிறாங்க. என்ன இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆனது மாதிரி ஃபோட்டோ இருக்குது, இது எப்படி நமக்கு தெரியாமல் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கானா? அப்போது இதனால தான் காஞ்சனா இந்த இவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு நிற்கிறாளா? இது நல்ல கதையாக இருக்க. இவா திருவோட வாழ்க்கை திவ்யாவோட வாழ்க்கையை இடைஞ்சல் பண்ணதுக்கு நீ வந்தவனே காஞ்சனா அக்காவுக்கு ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த பிரச்சனையை எப்போ நான் திருவிட்ட போட்டு உடச்சி திருவுக்கு இந்த வீட்டில் இருக்க மதிப்பு கெடுக்கணும்னு எனக்கு தெரியும். அவனுக்கு பேரில் தானே எல்லா சொத்து பத்தம் இருக்குது, அது எல்லாத்தையும் என் பேருக்கு மாற்றணும், இதை காட்டி அவனை மிரட்டணும், உண்டு இல்லை நீ பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல கவிதா அப்படியே யோசிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை திருடி வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம திருலட்சுமி கல்யாண ஃபோட்டோவை நம்ம லட்சுமி பத்திரமா பேக்கில் வச்சுருக்கத எடுத்துறாங்க. அதோட பார்த்தோன்னா
கொஞ்ச நேரத்தில் நம்ம லக்ஷ்மி வந்து ரூமுக்கு வராங்க. என்ன என் பேக்கெல்லாம் வந்து கலைஞ்சு கிடக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்குறாங்க. என்ன என் கல்யாண ஃபோட்டோவை காணலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. எப்படி என் பேக்குக்குள்ளே இருந்தது யார் எடுத்திருப்பாங்க இங்கே? ஒன்றுமே புரியலையே கடவுளே. என் கல்யாண ஃபோட்டோ எனக்கு வேணும். நான் ஆசைப்பட நேரம் எல்லாம் என் கணவர் என் கூட இருக்கிறது மாதிரியே நான் எடுத்து பார்க்கறதுக்குன்னே வச்சுருந்தேன். அதுக்கடையில் இந்த ஃபோட்டோவை வந்து யார் எடுத்து போயிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம தெருவுக்கு வந்து காஃபி கொடுப்போம் அப்படின்னு வந்து நம்ம அம்பிகாமா பையன் அவங்கள திவ்யாக்காவை கட்டிக்க போகிறவரை நம்ம கவனிச்சுக்கிடணும். ஏன்னா திவ்யாக்கா என் புருஷனை நீ வந்து நல்லபடியாக பார்த்துக்கு மகா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நம்ம வந்து காஃபி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு போக நேரம் தான் நம்ம திருவை பார்க்குறாங்க. என்னடா என்னோட கணவர் இங்கே இருக்காரு, சுற்றி இவருக்கு டிமிக்கி கொடுத்து தப்பலாம் அப்படின்னு வந்து முயற்சி நான் தப்பிச்சு கடைசியில் இங்கேயே வந்து இவர்கிட்ட மாட்டிட்டேன்னா இவர் எதுக்காக இங்கே இருக்காரு அப்படின்னு வந்து ஷாக்கிங்காக இருக்க நேரம், என்ன லட்சுமி நீ இங்கே நிற்கிற அப்படின்னு வந்து அப்படியே அதிர்ச்சியில் வந்து கேட்க நேரம், ஐயோ எனக்கும் தெரியலை, அதுதான் எனக்கு நான் வந்து என்னையே நானே கிள்ளி பார்க்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டேன், நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நான் இது என்னோட வீடு, அதனால் உன்னை பார்த்து தான் நான் கேட்கணும், நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்ல நேரம், மகாவா வந்து இருக்குது நான் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது பிளட்டு கொடுத்து நான் காப்பாற்றினது ஒன்று தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம 2 பேரும் சந்திக்காமல் இருந்த விஷயம் எல்லாமே உன்னை சுற்றி நடக்குது எல்லாமே எனக்கு புரியாத புதிராக தான் இருக்குது லட்சுமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம கவிதா பார்க்குறாங்க. என்ன இவங்க 2 பேரும் உண்மையாட்டே புருஷன் முண்டாட்டி போல தான். நம்ம வந்து நம்ம குடும்பத்தையே ஏமாற்றி அதுவும் காஞ்சனாக்கா குடும்பத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இவ்வளோ பெரிய பித்தலாட்டை பண்ணிக்கிட்டு ஒன்றும் தெரியாததுக்கு எனக்கா இன்னும் திவ்யா கழுத்தில் தாலி கட்டதுக்கு துடிச்சிட்டு இருக்கான். ஆனால் கண்டிப்பாக எந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த விஷயத்தை லீக் ஆக்கணுமோ இந்த போட்டோ எடுத்துகிட்டு அந்த நேரம் கொண்டு போட்டு உடைப்பேன். ஒட்டுமொத்த குடும்பமும் திருவுக்கும் அம்பிகாவுக்கும் எதிராக திரும்பணும். அதே நேரத்தில் எல்லாரும் வந்து இவங்களை வீட்டை விட்டு விரட்டணும், அந்த அளவுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவிதா வஞ்சன்ஸோட இருக்கிறாங்க. ஓ நீ வந்து திருவை கட்டிக்கிட்டவளா, இந்த வீட்டுக்கு மருமகளா நீ உரிமையை கொண்டாடிடலாம் நீ பார்க்குறியா? மகா உன்னை விட போகிறது இல்லடி, உனக்கு சரியான ஆப்பு வைக்கேன். என்னை பொறுத்தவரையில் அம்பிகாவும் ஒரு வேலைக்காரி, நீயும் ஒரு வேலைக்காரி தான், கடைசி வரைக்கும் வேலை செய்து நீ மாளணுடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல மனசில் கங்கரம் கட்டிக்கிட்டே வந்து நம்ம மகாவை அப்படியே எரிக்கிறதுக்கு நாங்க பார்க்குறாங்க கவிதா. இந்த சைடு பார்த்தோன்னா லட்சுமி நீ இங்கே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் கண்ணு முன்னாடியே நீ இருக்கிற, உனக்கு நான் பாதுகாப்பாக நான் இருப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுனா, நீங்கள் வந்து திவ்யாக்கா கூட சந்தோஷமாக வாழுங்க, நமக்குள்ளே நடந்துரு, நமக்குள்ளேயே இருக்கட்டும் நம்ம அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. நீங்கள் வந்து என்னை இக்கட்டான நிலையில் என் கழுத்தில் தாலி கட்டிட்டீங்க, அதுவும் என் வாழ்க்கையை காப்பாற்றி தர்றதுக்கு, அப்படி இருக்க நேரம் உங்கள் வாழ்க்கைக்கு இடைஞ்சலாட்டு நான் ஒரு காலமும் வரமாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து லட்சுமி வந்து சொல்லுறாங்க. இதை கேட்டு நம்ம வந்து சரி அப்படின்னு வந்து பார்க்குறாங்கங்க.